அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அந்நஹ்வுல் வாதிஹ் என்ற இந்த பாடத்தொடரிலே அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது 7வது தம்ரீன். இதற்கு முன்பாக அஜ்ஸாவுல் ஜும்லாஹ் சம்பந்தமாக நாம் அதனுடைய அல் அம்சிலாகவையும் அல் பஹ்ஸ் என்பதையும் அதனுடைய சட்டங்களையும் நாம் பார்த்தோம். அதற்கு பிறகு ஒவ்வொரு தம்ரீனாக அதில் சொல்லப்பட்ட விஷயம், அதற்குரிய விடையையும் நாம் பார்த்தோம். கடைசியாக இந்த பாடத்தில் கடைசியாக 7வது தம்ரீனை நாம் பார்க்க இருக்கிறோம். இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னால், 3 விதமான கேள்விகளை இவங்க கொடுத்துருக்குறாங்க. இந்த 3 விதமான கேள்விகளையும் ஒவ்வொரு விஷயத்த சொல்கிறாங்க. முதல் கேள்வி என்னன்னு சொன்னால், 5 வாக்கியங்களை நாம் கொண்டு வரணும். 5 வாக்கியங்களை நாம் கொண்டு வரணும். அந்த 5 வாக்கியங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கணும், எந்த விதத்தில் இருக்கணும் அப்படின்னு சொன்னால், 2 இஸ்முவால் அந்த 5 வாக்கியங்கள் இணைந்திருக்க வேண்டும். 5 வாக்கியங்கள் கொண்டு வரணும். அந்த 5 வாக்கியங்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்கியமும் அதில் 2 இஸ்மு இருக்கணும். 2 இஸ்மு சேர்ந்த நிலையில் அந்த ஜும்லா இருக்கணும். அப்போ ஒரு ஜும்லாவில் 2 இஸ்மு அப்படின்னு சொன்னால் 5 ஜும்லாக்களில் 10 இஸ்மு தேவை. அப்போ ஒரு ஜும்லாவுக்கு 2 இஸ்மு வீதம் 5 ஜும்லாக்களை இவங்க கொண்டு வர சொல்கிறாங்க. அடுத்ததாக 2வது கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், அதே மாதிரி 5 வாக்கியங்களை கொண்டு வரணும். அதில் என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னால், 2 இஸ்முவும் ஒரு ஃபேலும் அடங்கி இருக்க வேண்டும். ஒவ்வொரு ஜும்லாக்கள்லேயும் ஒரு ஜும்லாவில் 2 இஸ்மு ஒரு ஃபேலு, அடுத்த ஜும்லாவில் 2 இஸ்மு ஒரு ஃபேலு. இந்த மாதிரி 5 ஜும்லாக்கள்லையும் என்ன இருக்கணும், 2 இஸ்மு ஒரு ஃபேல் வீதம் இருக்க வேண்டும். 3வது 5 வாக்கியங்களை கொண்டு வர சொல்கிறாங்க. அந்த 5 வாக்கியங்கள்லையும் இஸ்மும் இருக்கணும், ஃபேலும் இருக்கணும், ஹர்ஃபும் இருக்கணும், 3 வகையும் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஒரு வார்த்தைக்குரிய 3 வகை அப்படின்னு சொன்னால் இஸ்மு, ஃபேலு, ஹர்ஃபு. அதுதான் நம்ம படித்தோம். வார்த்தை எத்தனை வகையாக இருக்கும்னா 3 வகையாக இருக்கும். ஒன்று இஸ்மா இருக்கும், அல்லது ஃபேலாக இருக்கும், அல்லது ஹர்ஃபாக இருக்கும். அப்போ அந்த 3ஐயுமே ஒரு வாக்கியத்தில் கொண்டு வரணும். அந்த மாதிரி மொத்தம் 5 வாக்கியங்கள். அப்போ மொத்தம் 15 வாக்கியங்களை கொண்டு வர சொல்கிறாங்க. முதல் 5 வாக்கியங்களில் 2 இஸ்முகள் அதில் இருக்கணும். 2வது 5 வாக்கியங்களில் 2 இஸ்மு ஒரு ஃபேல் இருக்கணும். 3வது வாக்கியங்களில் 5 வாக்கியங்களில் 3மே இருக்கணும். இஸ்மு இருக்கணும், ஃபேல் இருக்கணும், ஹர்ஃபு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதற்குரிய அர்த்தங்களை நாம் பார்த்துருவோம். கவ்வின் 7வது தம்ரீன். கவ்வின், நீ உருவாக்கு. ஹம்ச ஜுமலின், 5 வாக்கியங்களை நீ உருவாக்கு. பிஹைசு, ஒரு விதத்திலே. எந்த விதத்திலே? தக்கூனு, அது இருக்க வேண்டும், அந்த ஜும்லா இருக்க வேண்டும். குல்லு ஜும்லத்தி மின்ஹா, அவற்றிலிருந்து ஒவ்வொரு ஜும்லாவும் ஆகியிருக்க வேண்டும். அவற்றில் அந்த 5 ஜும்லாக்களில் ஒவ்வொரு ஜும்லாவும் ஆகியிருக்க வேண்டும். முரக்கபத்துன், இணைக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். எப்படியாக இணைந்திருக்க வேண்டும், எதன் மூலமாக இணைந்திருக்க வேண்டும்? மிஸ்மைனி, 2 இஸ்முகளால் இணைந்திருக்க வேண்டும். சரியா? இது ஒன்று. 2வது கவ்வின், நீ உருவாக்கு. ஹம்ச ஜுமலின், 5 வாக்கியங்களை உருவாக்கு. பிஹைசு, ஒரு விதத்தில். எந்த விதத்தில்? தக்கூனு, ஆகியிருக்க வேண்டும். எது ஆகியிருக்க வேண்டும்? குல்லு ஜும்லத்தின், ஒவ்வொரு ஜும்லாவும். மின்ஹா, அந்த ஜும்லாக்களில் ஒவ்வொரு ஜும்லாவும் ஆகியிருக்க வேண்டும். முரக்கபத்துன், இணைக்கப்பட்டதாக. எதன் மூலமாக? மினிஸ்மைனி, 2 இஸ்முகளாலும், வ ஃபேலின், ஒரு ஃபேலாலும்.
2 இஸ்மு ஒரு ஃபேலால் இணைக்கப்பட்டதாக அந்த ஒவ்வொரு ஜும்லாவும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, 3வது கவ்வின், நீ உருவாக்கு. ஹம்ச ஜுமலின், 5 வாக்கியங்களை நீ உருவாக்கு. பிஹைசு, ஒரு விதத்தில். தஷ்தமிலு, உள்ளடக்கி இருக்க வேண்டும். எது? குல்லு ஜும்லத்தின், ஒவ்வொரு ஜும்லாவும். மின்ஹா, அவற்றிலிருந்து ஒவ்வொரு ஜும்லாவும் உள்ளடக்கி இருக்க வேண்டும். அலல் அன்வாஇ ஸலாஸதி, அலல் அன்வாஇ ஸலாஸதி, 3 வகைகளிலேயும் இருக்க வேண்டும். லில் கலிமத்தி, வார்த்தைக்குரிய 3 வகைகளின் மீதும் அவற்றிலிருந்து ஒவ்வொரு ஜும்லாவும் உள்ளடக்கி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதற்குரிய விடையை நாம் பார்ப்போம். சரி, முதலாவது 3 கேள்வி கொடுத்துருந்தாங்க. அதில் முதலாவது கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், முதல் கேள்வியில் 5 வாக்கியங்கள் இருக்கணும், 2 இஸ்முகளால் இணைக்கப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த முதல் 5 வாக்கியங்கள் இதுதான். சரியா? சரி, முதலாவது முஹம்மதுன் ஒரு இஸ்மு, முஅத்தபுன் அப்படிங்கிறது ஒரு இஸ்மு. 2 இஸ்முவால் இணைஞ்சிருக்குது. முஹம்மதுன், முஹம்மத். முஅத்தபுன், ஒழுக்கமானவன். முஹம்மதுன், ஒழுக்கமானவன். சரி, அடுத்தது அத்தாலிபு, மாணவன். முஜ்தஹிதுன், உழைக்கக்கூடியவன், முயற்சி செய்யக்கூடியவன். சரி, 2 இஸ்மு இருக்குது. அத்தாலிப் அப்படிங்கிறது ஒரு இஸ்மு, முஜ்தஹித் அப்படிங்கிறது ஒரு இஸ்மு. அல் முக்மினு, இறை நம்பிக்கையாளன். சாதிக்குன், உண்மையாளன். இதுலேயும் 2 இஸ்மு இருக்குது. அல் முக்மின் அப்படிங்கிறது ஒரு இஸ்மு, சாதிக் அப்படிங்கிறது ஒரு இஸ்மு. சரி, அடுத்தது அல் இல்மு, கல்வி. நூறுன், ஒளியாகும். அல் இல்மு அப்படிங்கிறது ஒரு இஸ்மு, நூர் அப்படிங்கிறது ஒரு இஸ்மு. அடுத்தது அல் ஜவ்வு, தட்ப வெப்பநிலை. தட்ப வெப்பநிலை. பாரிதுன், குளிர்ச்சியாக உள்ளது. தட்ப வெப்பநிலை. பாரிதுன், குளிர்ச்சியாக உள்ளது. அல் ஜவ்வு அப்படின்னா ஆகாயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல தட்ப வெப்பநிலை அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கலாம். இப்போ அல் ஜவ்வு அப்படிங்கிறது ஒரு இஸ்மு, பாரிதுன் அப்படிங்கிறது ஒரு இஸ்மு. இது எல்லாத்துலேயுமே 2 இஸ்முவால் இணைஞ்சிருக்கு. முஹம்மதுன், முஅத்தபுன். அத்தாலிபு, முஜ்தஹிதுன். அல் முக்மினு, சாதிக்குன். அல் இல்மு, நூருன். அல் ஜவ்வு, பாரிதுன் அப்படின்னு. சரி, அடுத்ததாக நாம் சொல்லியிருந்தோம், 2வது 5ல் 2 இஸ்முவும் ஒரு ஃபேலும் இணைந்திருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். சரியா? சரி, அதில் முதலாவது அல் ஜெய்ஷு ஷஜாஉ, சுஜாஉ அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா? சரி, தைரியமான அல்லது வீரமுள்ள ஒரு படைவீரன். வீரமுள்ள படைவீரன். எந்தசிரு, வெற்றி பெறுவான். படைவீரனுக்கு வீரம் வேணும் தானே. இப்போ வீரமுள்ள படைவீரன் வெற்றி பெறுவான். அல் ஜெய்ஷு அப்படிங்கிறது ஒரு இஸ்மு, அஷுஜாஉ அப்படிங்கிறது ஒரு இஸ்மு. இப்போ 2 இஸ்மு வந்திருக்குது. எந்தசிரு அப்படிங்கிறது ஒரு ஃபேல். அப்போ 2 இஸ்மு ஒரு ஃபேலால் இணைஞ்சிருக்குது. அப்போ அஜ்ஜைஷு ஷுஜாஉ, வீரமுள்ள ஒரு படை வீரன். எந்தசிரு, வெற்றி பெறுவான். சரி, அடுத்தது அல் முக்மினு அஸ்ஸாதிகு. அல் முக்மினு ஸாதிகு, உண்மையான இறை நம்பிக்கையாளன். அஸ்ஸாதிக் அப்படின்னா உண்மையாளன். சரி, அல் முக்மின் அப்படின்னா இறை நம்பிக்கையாளன். உண்மையான இறை நம்பிக்கையாளன். யதஸத்தகு, தர்மம் செய்வான். சரியா? அப்போ அல் முக்மின் ஒரு இஸ்மு, அஸ்ஸாதிக்கு ஒரு இஸ்மு, யதஸத்தகு அப்படிங்கிறது ஒரு ஃபேல். சரி, அடுத்தது அத்தாலிபுல் முஜ்தஹிது, முயற்சி செய்யக்கூடிய ஒரு மாணவன். அத்தாலிப் அப்படிங்கிறது ஒரு இஸ்மு, அல் முஜ்தஹித் அப்படிங்கிறது ஒரு இஸ்மு. முயற்சி செய்யக்கூடிய மாணவன். யுஸாகிரு,
யுதாக்கிரு அப்படின்னா உரையாடுகிறான் அப்படிங்கிறது அர்த்தம். உரையாடுகிறான், பேசுகிறான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த உரையாடல். சரியா, உரையாடுகிறான். சரி, அப்போ உரையாடுகிறான் அப்படிங்கிறது ஃபேல். 2 இஸ்மு ஒரு ஃபேல். அடுத்தது அல் மேவுல் பேரிது யர்வி. அல் மேவு அப்படிங்கிறது ஒரு இஸ்மு, அல் பேரிது அப்படிங்கிறது ஒரு இஸ்மு, 2 இஸ்மு ஆச்சு. யர்வி அப்படிங்கிறது ஒரு ஃபேலாக சொல்லப்படுகிறது. சரி, அல் மேவுல் பேரிது குளிர்ச்சியான தண்ணீர், குளிர்ச்சியான தண்ணீர். யர்வி தாகம் தணிக்கிறது, நீர் புகட்டுகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல ஒரு குளிர்ச்சியான தண்ணீர் நமக்கு எப்படி இருக்கும், ஒரு கூலிங்காக இருக்கிற வாட்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் நம்முடைய தாகத்தை அது தணிக்கிறதா இருக்கும். சரியா, இப்போ தாகத்தை தணிக்கிறது, தாகம் தணிக்கிறது அப்படிங்கிறது அர்த்தம். சரி, அடுத்தது கடைசியாக இதில் 5வது அஷம்சு சாத்தி அத்து. சாத்தி அத்து அப்படின்னா பிரகாசமான, அதே மாதிரி மினுமினுக்கிற, ஒளிர்கின்ற, ஒளி வீசுகிற அப்படிங்கிற இதெல்லாம் சொல்லலாம். சரி, அஷம்சு அப்படின்னா சூரியன். அஷம்சு சாத்தி அத்து பிரகாசமான சூரியன் அல்லது ஒளி வீசக்கூடிய சூரியன். துதஃபிஉ அப்படின்னா தஃப அப்படிங்கிறதுக்கு உஷ்ணப்படுத்தியது, சூடாக்கியது, சூடாக வைத்து கொண்டது அப்படிங்கிற அர்த்தம். துதஃபிஉ அப்படின்னா சூடாக வைத்து கொள்ளும் அல்லது சூடாக்கும், உஷ்ணமாக்கும், உஷ்ணமாக்குகிறது அப்படிங்கிற அர்த்தம்லாம் சொல்லலாம். அப்போ அஷம்சு சாத்திஅத்து அதாவது பிரகாசமான அல்லது ஒளி வீசக்கூடிய சூரியன். துதஃபிஉ உஷ்ணப்படுத்துகிறது, சூடாக்குகிறது. அதாவது நம்மளை ரொம்ப ஹாட்டாக இந்த வெயில் காலத்துலலாம் சூடாக்கும் இல்லையா, உஷ்ணத்தை அதிகமாக்கும் இல்லையா, அந்த வேலையை செய்யுதுன்னு அர்த்தம். சரியா, உஷ்ணப்படுத்துகிறது அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த 2வது 5 ஜும்லாக்களில் 2 இஸ்மு ஒரு ஃபேலு, 2 இஸ்மு ஒரு ஃபேலு, 2 இஸ்மு ஒரு ஃபேலு, 2 இஸ்மு ஒரு ஃபேலு, 2 இஸ்மு ஒரு ஃபேல் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம பார்த்தோம். அடுத்தது கடைசியாக இஸ்மு இருக்கணும், ஃபேல் இருக்கணும், ஹர்ஃப் இருக்கணும், எல்லாமே இருக்கணும் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. சரியா, எல்லாமே இருக்கணும் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. சரி, அடுத்தது அதில் முதலாவது அத்தாலிபு மாணவன், எஜ்லிசு அமர்ந்திருக்கிறான், ஃபில் ஃபஸ்லி வகுப்பறையிலே. அப்போ இந்த இடத்துல அத்தாலிபு அப்படிங்கிறது இஸ்மு, எஜ்லிசு அப்படிங்கிறது ஃபேலு, ஃபி அப்படிங்கிறது ஒரு ஹர்ஃபாக இருக்குது, அல் ஃபஸ்ல் அப்படிங்கிறது ஒரு இஸ்மா இருக்குது. நம்ம இங்கே யாராப் சொல்லலை, இங்கே இஸ்மு என்ன, ஃபேல் என்ன, ஹர்ஃபி என்ன அப்படிங்கிறது தான் இங்கே நாம் மையப்படுத்தி சொல்கிறோம். யாராப் அப்படிங்கிறது பின்னாடி நமக்கு போக போக பாடத்தில் இந்த ஆசிரியர் சொல்லுவார். சரி, அல் முக்மினு ஒரு இறை நம்பிக்கையாளன், யுசல்லி தொழுகிறான், ஃபில் மஸ்ஜிதி பள்ளிவாசலில். இப்போ இந்த இடத்துல அல் முக்மின் அப்படிங்கிறது ஒரு இஸ்மு, யுசல்லி அப்படிங்கிறது ஒரு ஃபேலு, ஃபி அப்படிங்கிறது ஒரு ஹர்ஃபு, அல் மஸ்ஜித் அப்படிங்கிறது ஒரு இஸ்மாக சொல்லப்படுது. சரி, அத்தபீபு மருத்துவர், யஅமலு பணி செய்கிறார், ஃபில் முஸ்தஷ்வா மருத்துவமனையிலே. அப்போ அத்தபீபு அப்படிங்கிறது ஒரு இஸ்மு, யஅமலு அப்படிங்கிறது ஒரு ஃபேலு, ஃபி அப்படிங்கிறது ஒரு ஹர்ஃபு, அல் முஸ்தஷ்வா அப்படிங்கிறது மருத்துவமனை அப்படிங்கிறது இஸ்மாக சொல்லப்படுது. சரி, அல் முஹந்திசு இன்ஜினியர், பொறியாளர், எப்ரு ராவுக்கு வந்து தம்மு வரும், எப்ரு மேலோங்குகிறார், முன்னேறுகிறார், ஃபி அமலிஹி தன்னுடைய வேலையிலே. அப்போ இந்த இடத்துல அல் முஹந்திஸ் அப்படிங்கிறது ஒரு இஸ்மு, எப்ரு அப்படிங்கிறது ஒரு ஃபேலு, ஃபி அப்படிங்கிறது ஒரு ஹர்ஃபு, இந்த அமலிஹிங்கிறதுல அமல் அப்படிங்கிறது ஒரு இஸ்மு, இந்த ஹி அப்படிங்கிறது ஒரு இஸ்மு. சரியா, சரி.
அடுத்தது கடைசியாக முஹம்மதுன் ரஹப இலல் மதரசதி. முஹம்மது என்ன செஞ்சான்? ரஹப சென்றான், போனான். இலல் மதரசதி பாடசாலைக்கு, பள்ளிக்கூடத்திற்கு. இப்போ இதில் முஹம்மது அப்படிங்கிறது ஒரு இஸ்மு, ரஹப அப்படிங்கிறது ஒரு ஃபேலு, இலா அப்படிங்கிறது ஒரு ஹர்ஃபு, அல் மதரசா அப்படிங்கிறது ஒரு இஸ்மாக சொல்லப்படுது. ஆக இந்த பாடம் இதோட முடியுது. அடுத்த பாடத்தில் வந்துட்டு ஃபேல் சம்மந்தமாக இந்த ஆசிரியர் சொல்லுவாங்க. அப்போ இதுவரைக்கும் இந்த பாடங்கள் இருக்கக்கூடிய தம்ரீனாத், சரியா, இந்த பயிற்சிகளை அதனுடைய விடைகளோடு நம்ம பார்த்துருக்கோம். இதை நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு புதுமையான வார்த்தையையும் புதிய புதிய வார்த்தைகளையும் நீங்கள் மனனம் செஞ்சுக்கோங்க. அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடங்களை வரக்கூடிய நாட்களில் இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.